Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சுடிதார் வந்து கட் பண்றதுக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் என்னென்ன அளவுகள் வந்து தையலுக்காக ப்ளஸ் பண்ணனும் அப்படிங்கறதையும் அந்த அளவுகளை வச்சு எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க friends. சுடிதார் கட் பண்ண என்னென்ன அளவுகள் தேவைப்படும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம். சுடி ஃப்ரண்ட் ஹைட் அப்படினு பாத்தீங்கன்னா சரியான அளவு 38 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சும் பாட்டம் வந்து தையலுக்காக 2 இன்ச்சும் ப்ளஸ் பண்ணியிருக்கேன். டோட்டல் பார்க்கும்பொழுது 41 இன்ச் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் ஹைட் வந்து தேவைப்படும். இதெல்லாம் லைனிங் ஹைட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் ஹைட்டை விட லைனிங் ஹைட்டு 2 இன்ச் வந்து கம்மியாக தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். டாப்பினுடைய ஹைட்டை விட 2 இன்ச் கம்மியாக மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு அதே போலவே ப்ளஸ் பண்ணிக்கோங்க. மேலே 1/2 இன்ச்சும் கீழே பாட்டமுக்கு 2 இன்ச்சும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. சைடு ஷேப் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 13 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். சைடு ஸ்லிட் அல்லது சைடு ஓப்பன் அப்படிங்கும் பொழுது நம்மளுக்கு 21 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் 2.25 இன்ச் அல்லது 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது சரியான அளவு 2.25. ஷோல்டர் தையலுக்காக 1/4 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சும் பிளஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது மாதிரி பிளஸ் பண்ணும் பொழுது டோட்டலா 3.5 இன்ச் வந்து கிடைக்கும். ஷோல்டர் வந்து டோட்டலா 3.5 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நான் 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஆஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது நெக் ரவுண்டு பிளஸ் ஷோல்டர் டோட்டல் அளவு சேர்ந்தது ஆஃப் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரண்ட் நெக் அஞ்சரையும் பேக் நெக் அஞ்சரையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய விருப்பம். எவ்வளவு அளவுகள் தேவையோ அந்த அளவுகள் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் லென்த் வந்து 6.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் ரவுண்டு வந்து 9 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். செஸ்ட் ரவுண்டு 10.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச் பிளஸ் பண்ணி 11.25 இன்ச் டோட்டலாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து டோட்டலாக 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஹிப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான அளவு 10, தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து 11 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். பாட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது 11 இன்ச் சரியான அளவு பிளஸ் தையலுக்காக 1 இன்ச் சேர்த்து டோட்டலாக 12 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சுடிதார்ல நம்ம எடுக்க வேண்டிய அளவுகள் அனைத்துமே வந்து இப்ப பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீவ் லென்த்ல சரியான அளவு 6.5 இன்ச்சும் ஸ்லீவ் ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக 1/2 இன்ச்சும் ஸ்லீவ் வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சும் பிளஸ் பண்ணி நம்ம வந்து 7.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.25 இன்ச் பிளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து நம்ம வந்து 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவனுடைய ஆஃப் லென்த் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 3.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவனுடைய லென்த்தை பொறுத்து ஸ்லீவனுடைய ஆஃப் லென்த் வந்து மாறுபடும். ஸ்லீவ் லென்த் வந்து உங்களுக்கு 5, 4.5 அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு ஸ்லீவனுடைய ஆஃப் லென்த் வந்து 2.5 இன்ச் கிடைக்கும். 2.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ற மாதிரி இருக்கும். சுடிதார்ல என்னென்ன அளவுகள் வந்து மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன அளவுகள் வந்து தையலுக்காக பிளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதன் அடிப்படையில் நம்ம லைனிங் கிளாத்ல எப்படி வந்து அளவுகள் மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லைனிங் கிளாத்தை எப்பவும் போல நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, இது மாதிரி நீல வாக்கில் ஃபோல்டு பண்ணி 2ஆ மடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைட் நம்ம பக்கத்துலையும் ஆப்போசிட்ல பாருங்க இது மாதிரி ஓப்பன் பாகமும் இருக்கிற மாதிரி கிளாத்தை வந்து நீட்டா சுருக்கங்கள் இல்லாம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது கீழே வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, தையலுக்காக மடிச்சு அடிக்கிறதுக்காக. அந்த அளவுகளை வந்து இது போல ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா 1.5 இன்ச் வச்சுக்கலாம் அல்லது 2 இன்ச் வச்சுக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். நெக்ஸ்ட் பாருங்க, லைனிங்குடைய அளவு லைனிங் ஹைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 36 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். சரியான அளவு 36, 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 37 இன்ச் வந்து லைனிங்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 37 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இது போல மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வர்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைடு ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். சைடு ஷேப் அப்படிங்கிறது 13 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். 2 இடத்துல இது போல 13 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சைடு ஸ்லிட் சைடு ஓப்பன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். 21 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அதை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நெக் ரவுண்ட் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய சரியான அளவு 2.25 இன்ச்சு. நம்ம 3/4 இன்ச் வந்து தையலுக்காக ரெண்டு சைடும் ப்ளஸ் பண்ணும் பொழுது 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். டோட்டல் அளவு அப்படியே வந்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க. ஆஃப் ஷோல்டர் என்ன வருதோ அது அப்படியே 6.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆம்கோல் லென்த் வந்து இந்த லைன்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கோங்க. கார்னர்ல இருந்து பாருங்க 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ஸ்கேல் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இது போல ரெண்டு லைனும் நம்ம மார்க் பண்ண மார்க்கிங்கும் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டு 10.25 இன்ச் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்காக சேர்த்து 11.75 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா 9 இன்ச் வந்து சரியான அளவு. 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணி 10.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹிப் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 இன்ச் வந்து சரியான அளவும் 1 இன்ச் வந்து தையலுக்காகவும் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வந்து சரியான அளவு. பாட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இன்ச் வந்து சரியான அளவு. 1 இன்ச் தையலுக்காக சேர்த்து 12 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரண்ட் ஹைட் வந்து 5.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல ஃப்ரண்ட் ஹைட் 2 இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்ட் என்ன அளவு வச்சோமோ அதே அளவு வைக்கலாம். ப்ளஸ் 1/4 இன்ச் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணியும் நீங்கள் வந்து லைன் போட்டுக்கலாம். நெக் வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி 3 இன்ச்சாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது போல லைன் போட்டுக்கோங்க. இதில் நம்ம என்ன நெக் வேணுமோ நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். யூனெக் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இது போல மார்க்கிங் பண்ண இடத்தை ஜாயின் பண்ணிக்கோங்க. அளவுகளையுமே மார்க் பண்ண வேண்டிய அனைத்து அளவுகளையுமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். சென்டரில் ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் வந்து ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கோங்க. ஹிப் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துக்கும் ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம இந்த அளவுகள் மார்க் பண்ண இடம் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து லைட்டா பெரிய நீடில் வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த ஹோல் வந்து அழியாம இருக்கும். பேக் சைட்ல நம்ம மார்க்கிங் இல்லாதனால இது மாதிரி ஹோல் போடும் பொழுது நம்மளுக்கு லைன் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். தையல் போட ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த ஹோல் வந்து மறையாம அப்படியே இருக்கும். பாருங்க, பேக் சைடு பார்த்தாலும் இந்த ஹோல் வந்து அப்படியே தெரியும். நம்மளுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி மார்க் கூட பண்ணிக்கலாம். நம்ம பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே இந்த ஹோல் வந்து அப்படியே தெரியும். சரிங்களா?
எல்லா இடத்துலையுமே வந்து மார்க்கிங் வந்து அப்படியே தெரியும். பேக் பார்ட் விட்டுருங்க. இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு. இதில் பாருங்க, லைட்டாக அந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் லைட்டாக அந்த மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. இது போல ஃபோல்டிங்கில் ஒரு கேன்வாஸ் வந்து எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கினுடைய அளவு எவ்வளவு அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் வந்து ஃப்ரண்ட் நெக் நான் மார்க் பண்ணிக்கிறேன். யூனெக் வந்து டிரா பண்ணிக்கலாம். எக்ஸஸா வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு இது மாதிரி ஃப்ரீ ஹேண்டாவே டிரா பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்தை இது போல கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, டாப்பை வந்து இது மாதிரி 2ஆ ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். இதன் மேலே வந்து லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்ச லைனிங் கிளாத்தை இது மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபோல்டிங் வந்து எட்ஜில் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே போல பேக் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே போல பேக் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் சைடு ஆப்போசிட்லயும் இது மாதிரி ஓப்பன் சைடு நம்ம சைட்லயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் வந்து தையலுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். சரியான அளவு 6.5 இன்ச்சும் தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே 7 இன்ச்சு கீழையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ண இடத்துல இருந்து பாருங்க 3.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல 3.25 இன்ச் வந்து கீழையும் மார்க் பண்ணிக்கலாம். 3.25 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லீவ் ரவுண்ட் வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது 6.5 இன்ச் நோட் பண்ணிக்கிறேன். சரி, 6.25 இன்ச் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது 9 இன்ச்சு. கரெக்டாக அந்த ஃபோல்டிங்ல இருந்து பாருங்க செகண்ட் லைன்ல 9 இன்ச் எங்கே வந்து டச் ஆகுதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இருந்து பாருங்க 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அதே போல 6.25 இன்ச் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இருந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த தையலுக்காக மார்க் பண்ண இடத்துல இருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்ம் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. தையலுக்காக மார்க் பண்ண இடத்துக்கு ரெண்டுக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லைன் வந்து எவ்வளவு லென்த் வருது அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் வருது. 10.5ல பாதி 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க.
10.5 இன்ச்சில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சி மாதிரி ஒரு லைன் போடும் பொழுது ஆர்ம் ரவுண்ட் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சில் சி மாதிரி ஒரு ரவுண்டும், இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் சி மாதிரி ஒரு ரவுண்டும் போடும் பொழுது நம்ம ரொம்பவே வந்து ஈஸியாக ஆர்ம் ரவுண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவில் இந்த இடத்துல ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ஆர்ம் ரவுண்ட் நோட் பண்ண இடத்துக்கு ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கலாம். ஃபோல்டிங் கிட்ட ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. டெப்த் கிளாத் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் உடைய சென்டர்ல இருந்து பாருங்க ஒரு 1/4 இன்ச் அளவுல இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. டெப்த் எப்பவுமே ஃப்ரண்ட் சைடில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெப்த் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் என்னென்ன அளவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் எவ்வளோ அளவுகள் வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.